ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஆப்பை பற்றி சொல்ல போகிற நண்பர்களே. வீட்டில் இருந்தே அழகாக நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாங்க. அந்த ஆப்போட பேர் தான் 1xBet. அஃபீஷியல் பார்ட்னர் PSG மற்றும் சிரியா ஏ. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட லைவ் மேட்சஸ் நடக்கும் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஃபுட்பாலு, கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற லைவ் மேட்சஸில் வரக்கூடிய ஸ்கோர்ஸை நீங்கள் அழகாக ப்ரெடிக்ட் பண்ணீங்கனாலே ஐபோனு, லேப்டாப்பு மற்றும் கேஷ் பிரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ல ஏகப்பட்ட கேம்ஸும் இருக்குப்பா. அந்த கேம்ஸ் என்னன்னா இந்த கிராஷ், கிறிஸ்டல், அண்டர் அண்ட் ஓவர், 21 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு. இதை கூட பிளே பண்ணி நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்போ ஐபிஎல் வர வரப்போகுது மார்ச் 23ஆம் தேதி. அதனால நீங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ரோமோ கோடு கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் ஒரு $130 நீங்க ஈஸியா பெற்று விடலாம். அதுக்கு நீங்க இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆப்ல வின் பண்ற மணி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா யூபிஐ மற்றும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரைட்டுப்பா, நீ போற போக்குல சொல்லிட்டு போயிடுவ. இது பத்தி ஏதாவது டவுட்னா நாங்க யாரை கான்டாக்ட் பண்றதுனா 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு நண்பர்களே. அவங்கள கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு தயக்கம், எதுக்கு டிலே பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ இல்ல கூகுள்லயே போய் 1xBet டைப் பண்ணியோ நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடுங்க, ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளுங்க நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024வது வருஷம் எந்தெந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு திருமணமாக போகுது அப்படின்றத பத்தி தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். இதை கேட்டவன ஏன்பா இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாப்பா, என்னப்பா வர வர உன் பொழப்பு வந்து புரோக்கர் பொழப்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க இல்லீங்களா? எங்க சினிமா விஷயம்னு பேசும்போது எல்லாத்தையும் கழுத பேசி தொலைச்சிட வேண்டியது தானே, அதுல எதுக்கு பாரபட்சம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சனாலதான் இந்த விஷயத்தையும் பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன். அதனால நீங்க எதிர்பார்க்காத பல நடிகைகளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால இப்பவே அவங்க நடிச்ச படங்கள் ஏதாவது இருந்தா டவுன்லோட் பண்ணியோ டிவிலையோ தியேட்டர்ல போய் பாத்துருங்க. சோ இப்போ வாங்க நேரம் கடத்தாம இதுக்கு மேல என்னத்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தொலைக்கிறது, நேரா வீடியோல போய் எந்தெந்த நடிகைகள் மற்றும் நடிகர்களுக்கு இந்த 2024வது வருஷம் திருமணம் ஆக போகுது அப்படின்றத பத்தி பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதல்ல சொல்ல போறது யாரை பத்தி பாத்தீங்கன்னா, நடிகை பூஜா கண்ணன் அவர்கள். யாருப்பா அந்த பூஜா கண்ணன்? இது வரைக்கும் கேள்வியே பட்டது இல்லையே. எப்படி ஒரு நடிகை இருக்கிறாங்களா? பூஜா அப்படின்ற ஒரு நடிகை மட்டும் இருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வில்ல நடிகர் ஜான் கோகைனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நீ எந்த பூஜாவை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்டா சொல்றேன். அந்த பூஜா வேற யாரும் இல்ல, நடிகை சாய் பல்லவி அவர்களோட தங்கச்சி தான். இவங்க நடிகையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகை தான்ப்பா. எந்த படத்துல நடிச்சாங்க தெரியுங்களா? 2021வது வருஷம் சித்திரை சேவானம் அப்படின்ற ஒரு படம் வந்துதுங்க. அந்த படத்தை இயக்குனது யார் தெரியுங்களா? இயக்குனர் ஸ்டண்ட் சில்வாவா. அவர் வந்து கொஞ்சம் அடிதடி, சம்மர் சால்ட், பெல்ட் அடிக்கிற வேலை தானே பார்ப்பாரு. படத்தெல்லாம் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காருங்க. அதுவும் பூஜா கண்ணன் அவர்கள் தான் ஹீரோயின். பூஜா கண்ணன் அவர்களுக்கு அப்பாவா நடிச்சவர் தான் நம்ம சமுத்திரக்கனி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரே படத்தோட ஓடி போயிட்டாங்க. சோ இவங்களுக்கு தான் இந்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் ஜனவரி 21ஆம் தேதி வினித் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற இவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டோட இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது. அதுவும் இந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தானா. அதுவும் சாய் பல்லவி கிட்ட கொஞ்சோண்டு ஆடுங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரே ஆட்டம் பாட்டம் தானா. இது மட்டும் இல்லாம இவங்க படுகா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ படுகா கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் மலையில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான். சோ அந்த ரிச்சுவல்ஸ் படி, அந்த ஒரு கம்யூனிட்டியோட ஸ்டைல் படி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு என்கேஜ்மெண்ட். அதனால பூஜா கண்ணன் அவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இரண்டாவதா சொல்ல போறது நடிகை தமன்னா அவர்களுக்கும் இந்த வருஷம் திருமணம் ஆயிடும். தெரியுமா? ஏன்பா இதே தானே நீ போன வருஷம் சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் ஒரு பிளான்ல இருந்தாங்க, ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் பண்ணிப்பாங்களாம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அவங்க ஜாதகத்தை பாத்தியா அப்படின்னு கேட்காதீங்க தயவு செய்து. ஒரு நியூஸை படிச்சேன், அது என்ன மாற்று தெரியுங்களா? போன வருஷம் வரைக்கும் விஜய் வர்மா அப்படின்ற ஒரு நடிகரை வந்து நான் திருமணம் பண்ணி போறேன். ஏன்னா லஸ்ட் ஸ்டோரிஸ் 2 அப்படின்னு ஒரு படம் நடிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு கசமுசா, அதுக்கப்புறம் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு இன்டிமசியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போயிட்டோம். இதுக்கு மேல எங்களால பிரியவே முடியாது. அப்படியே பிரிய நினைச்சா புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரி மலை மேல இருந்து ஊச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் போச்சு. ஆனா இது ரிலேஷன்ஷிப்பாவே போயிடக்கூடாது அப்படின்னு தமன்னா அவர்களோட பேரண்ட்ஸ் நினைச்சிட்டாங்களாம். அதனால ஒரே பிரஷரா வீட்டுல இருந்து, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, இப்படியே சுத்தி நிக்க போறியா, 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்து ஒரே பிரஷர் தாங்க முடியாத காரணத்தினால இந்த வருஷத்துக்குள்ள தமன்னா அவர்களும் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நினைச்சு தமன்னா ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தமன்னா ஃபேன்ஸா இருந்தா என்ன நினைப்பீங்க? கார்த்தியோடய சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்ப விஜய் வர்மாவை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? மூன்றாவதா சொல்ல போறது நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் மகளான இந்திரஜா அவர்களுக்கும் இந்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது. ஏன்னா சமீபத்துல தான் அவங்களோட மாமா பையனோட கார்த்திக் அப்படின்றவரோட ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது. இவங்களோட ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே பொறாமையா இருக்குங்க. நல்லா வதவதன்னு சாப்பிட்டு நல்லா எப்படி கொழுன்னு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தோணும்.
ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, விவேக் சொல்லுவாரு ஏன்பா உங்க குடும்பத்துல யாருமே ஒல்லியாவே இல்லையா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நெகட்டிவாலாம் யோசிக்க கூடாது. நல்லா கொழுன்னு அழகாகிறாங்களே, எதுக்கு டயட் அப்படி இப்படின்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அசிங்கமா. சோ இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம ஒரு அழகான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் நடிகை இந்திரஜா அவர்கள். இந்திரஜா அவர்கள் வந்து நடிகை அப்படின்றதுக்கு பதிலா அவங்க 2 படம் நடிச்சாலும் நறுக்குன்னு நடிச்சிட்டு போயிட்டாங்க. பிகில் படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்பால் வீராங்கனை கதாபாத்திரம். அதுக்கப்புறம் விருமன் அப்படின்ற ஒரு படத்துல அதித்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஜோடி அதித்தி அவர்களுக்கு ஃப்ரெண்டாவும் நடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். இப்போ உடம்பு குறைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அழகாக அப்படியே இருங்க, ஹெல்த்தை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து மும்முரமாக இன்விடேஷன் கொடுக்குற அந்த ஒரு ப்ராசஸில் இறங்கி இருக்கிறாங்களாம். எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸுக்கும் நேரடியாக குடும்பத்தோட போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இந்திரஜா அவர்களுக்கும் திருமணமாக போகுது நண்பர்களே. இப்போ 4வதா சொல்ல போகிறது ஒரு நடிகருக்கு திருமணமாக போகுது. அவர் வேற யாரும் இல்லை, காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் தான். ஒரு நல்ல திறமையான நடிகர், ஜெயராம் அவர்களின் மகன். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு பொண்ணு ஓட்டுன்னு இருந்தாரு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாரு. அவங்களோட பேர் வந்து தாரிணி காலிங்கராயன் அப்படின்றாங்க. ஒரு படத்துல கூட கார்த்திக் சொல்லுவாரு, ஹே காலிங் அப்படின்னு வர, காலிங் கவுண்டமணியை கூடுவார்ல, என்ன பண்ணாது மேட்டுக்குடி அப்படின்ற ஒரு படம். சோ அந்த மாதிரி காலிங்கராயனோட மகள் தான் வந்து தாரிணி அவர்கள். போன வருஷம் 2023 நவம்பர் 10ஆம் தேதி சென்னையில ரொம்ப கிராண்டியரா வந்து இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்தது. அது மட்டும் இல்லாம 2019 வருஷத்துல இருந்தே காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் இவங்களை ஓட்டுன்னு உருட்டின்னு இருந்திருக்கிறாரு டேட்டிங் அப்படின்ற பேர்ல. அது மட்டும் இல்லாம தாரணி அவர்களும் சாதாரணமா இல்லைங்க, அவங்க வந்து மிஸ் டியனா வந்து வின்னாவில ஒரு 3rd ரன்னர் அப்படின்ற ஒரு பட்டத்தோட அவங்க வெளில வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த வருஷம் திருமணம் நடைபெறும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்ன நிதர்சனமான உண்மை? பேசினே இருக்காதையா, ஓகேங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இந்த வருஷம். 5வதா நடிகை வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலாய் அவர்களுக்கும் திருமணமாக போகுது. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், சலிச்சு அடிச்சு துவச்ச விஷயத்த கடைசியா சொல்ற பத்தியா, அங்கதான் நீ நிக்கிற அப்படின்ற மாதிரி உங்க மனசுல தோணும். ஸோ இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வரணும்ல, யார் நிக்கோலாய் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா ஜான் சீனா மாதிரி இருக்கிறாரு. ஆனா வரலட்சுமி அவர்களை உசார் பண்றதுக்கு முன்னாடி மனுஷன் குச்சி மிட்டாய் மாதிரி இருந்திருக்கிறாரு. அவரோட பழைய போட்டோ பார்க்கும்போது தான் இந்த ஆளா இவரு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா வரலட்சுமி அப்பா ஒரு பாடி பில்டர்ல, அவரோட பொண்ணை உசார் பண்ணோம்னா நம்மளும் பாடி பில்டர் ரேஞ்சுக்கு ஆகணும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. என்னமோ ஆளே மாறிட்டாருங்க. சரி, ஓகே, மேட்ருக்கு வரேன். மார்ச் 1ஆம் தேதி இந்த வருஷம் இவங்க 2 பேருக்கும் சென்னையில கிராண்டா பெரிய லெவல்ல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது. இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேற வழியே கிடையாது. சோ இவர் யாரு, நிக்கோலாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலாய் சத்யதேவா, சச்தேவ் அப்படின்றாங்க. இவர் வந்து ஒரு கேலரிஸ்டாங்க. ஏன்னா பாம்பேலயோ டெல்லியிலயோ வடநாட்டுல ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஒரு போட்டோ கேலரி ஒன்று வச்சிருக்கிறாராம். பெரிய லெவல்ல வந்து பிசினஸ் செம பணம். அவர் கட்டிக்கிற வாட்சே வந்து பல கோடி ரூபாய். இந்த மாதிரி வசதியான ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 14 வருஷமா ராமர் வனவாசம் போன மாதிரி வரலட்சுமி சரத்குமாரும் நிக்கோலாயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கழுத கட்டா குட்டிச்சு அவர், என்ன விட்டா உனக்கு ஆள் கிடையாது, உன்ன விட்டா எனக்கு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி, ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. பாவம்ப்பா விஷால் தான்ப்பா இன்னும் கல்யாணம் பண்ணல. அவர் விட்ட சபதம் என்ன பண்றது, இதுக்குதான் சபதம் விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் 4 தடவை. நடிகர் சங்கம் கட்டடத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்தார்ல, இதுதான் தவறான விஷயம். இந்த மாதிரி சபதம் எடுக்கும் போது 4 தடவை யோசிக்கணும். அதுக்கப்புறம் இப்படிதான் நம்ம உசார் பண்ண பொண்ணுங்க எல்லாமே வந்து இப்ப கல்யாணம் ஆயிட்டு போகுது. சரி, ஓகே. இப்போ இந்த நிக்கோலாய் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலாய்க்கு வரலட்சுமி அவர்கள் 2வது மனைவி முறையாக போறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நிக்கோலக்ஸ் வந்து முதல்ல யாரை கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிதா அப்படின்றவங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிளாடெக்ஸ் மற்றும் மிஸ்ஸஸ் குளோப் அப்படின்ற பட்டம் வாங்கின ஒரு மாடல் அழகியா. சோ அந்த அழகியை விட்டுட்டு தான் இந்த அழகிட்ட வந்திருக்கிறாரு நிக்கோலாய் அவர்கள். அது மட்டும் இல்லாம நிக்கோலாய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 24 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா பலுதூக்கும் வீராங்கனையா. இவ்வளவு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு இங்க ஏன் வந்து செட்டில் ஆக போறாரு அப்படின்றது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் இருக்குது. 6வதா சொல்ல போறது நடிகை ஷெரின் கஞ்சாவுலா யாருப்பா அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இது, ஆனா பேரு சத்தியமா கேள்விப்பட்ட மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும்ல. இப்பதான் இந்த பொண்ணோட பேரு எனக்கு தெரியுது. ஆனா இந்த பொண்ணை வந்து தமிழ் சினிமால ஒரு 2 படத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஒன்னு வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாது அப்படின்ற படத்துல இந்த பொண்ணு தான் ஹீரோயின். இது மட்டும் இல்லாம இப்ப அமீர் அவர்களோட இயக்கத்துல ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. விமல் மற்றும் புகழ் நடிக்கும் படத்திலேயே இவங்க ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி கெரியர்ல தான் பிஸியா இருப்பாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப், லவ் இந்த மாதிரி மேட்டர்லயும் ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க. இவங்க வந்து யாரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரான அசர்மைன் அப்படின்றவரை லவ் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி ஜனவரி மாசம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வருஷம் தவிர்க்கவே முடியாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுப்பா, அவ்வளவுதான். 7வதா சொல்ல போறது நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா. சோ இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் ஆக போகுது இந்த வருஷத்துல அப்படின்ற மாதிரி போட்டு உடைத்து விட்டார்கள் பானையை. அதாவது இவங்களோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018 வருஷம் கீதா கோவிந்தா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக 2 பேரும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே டியர் காமராட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் சரியா போகாதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு பதிலாக ரஜினியும் கமலும் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, நீ உன் ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அவங்களோட ரூட்டை மாத்தி போயிட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ வெக்கேஷன் சொன்னா
மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் கோவா, இந்த மாதிரி பீச் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து போய் வெக்கேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. வந்த உடனே ஏர்போர்ட்ல பத்திரிகைக்காரங்க உங்களை பேட்டி எடுத்தா, நோ நாங்க 2 பேரும் ஒன்னா போல, தனித்தனியா தான் போனோம், அவரு வேற ஊருக்கு போனாரு, நான் வேற ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரி அவர் சட்டை இவங்க போட்டுன்னு வருவாங்க, இவங்க கூலிங் கிளாஸ் அவங்க போட்டுன்னு வருவாங்க. இந்த மாதிரி அப்பப்போ வந்து மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பழைய கதையே வந்து எவ்வளவு நாள் சொல்லினே இருக்கிறது அப்படின்றனால ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்களாம். இந்த வருஷத்துக்குள்ள இவங்களுக்கும் திருமணம் ஆயிடும். ஆனா விஜய் தேவரகொண்டா கிட்ட மைக்க நீட்டி எப்ப கல்யாணம்னு கேட்டா இதெல்லாம் ரூமர்னு வாரு. ஆனா எல்லா வேலையும், அதாவது எல்லா சோழியும் முடிச்சு போட்டாரு அவரு. அதனால இந்த வருஷம் வேற வழியே கிடையாது, இவங்க 2 பேருக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்படுது. இப்ப 8வதா சொல்ல போறது இயக்குனர் சங்கர் அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களுக்கு 2வது திருமணம் இந்த வருஷத்துக்குள்ள ஆக போகுது நண்பர்களே. யார் மாப்பிள்ளன்னு பாத்தீங்கன்னா தருண் கார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த தருண் கார்த்திகேயன் அப்படின்னு கேட்டா வேற யாரும் இல்லைங்க, சங்கர் அவர்கள் கிட்ட பணியாற்றக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவி இயக்குனரையே சங்கர் அவர்கள் அவரோட முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. என்ன பெருந்தன்மையான மனசுல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே சங்கர் அவர்கள் வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய ரோஹித் தாமோதரன் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டரை வசதியோட சேர்த்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவரோட கதை நாரிடும், அந்த அளவுக்கு ஒரு நாத்தம் முடிச்ச கதை. அதை வந்து இந்த வீடியோல சொல்ல வேணாம், ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்குல்ல. அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணுங்களாம் அந்த பொறுக்கிங்களை கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பத்தி அடுத்த வீடியோ நான் போட போறேன். அதுல வந்து இவரை பத்தி நம்ம கழுவி ஊத்தலாம். ஸோ ரோஹித் தாமோதரம் திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2021 திருமணம் பண்ணி உடனே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் இப்ப 2வதா இந்த தருண் கார்த்திகேயன் அவர்களை திருமணம் பண்ண போறாங்க. பாவம் போட்டோல பரிதாபமா உட்காந்துக்கிறான் அந்த பையன், அவன் மனசுல என்னவோ நம்மளுக்கு என்ன தெரியும். 9வதா சொல்ல போறது பல நாட்கள் கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டு இருக்கிற பிரேம்ஜி அமரன் அவருக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருந்தாங்கிறாங்க, நானும் சின்ன பையனா இருக்கிறதுன்னு சொல்லுங்கிறாங்க, நானே பெருசா வாழ்ந்துட்டேன், இன்னும் எவ்வளவு நாள் சொல்லு இருப்பாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் ஆயிடுங்க, அவ்வளவுதாங்க. யாரை பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தங்க கூட சுத்திட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு சிங்கரு வினைதா சிவகுமார் அப்படின்றாங்க. அவங்களுக்கு 22, இவருக்கு 44. என்ன அவ்வளவு பெரிய சைஸா? இல்லங்க, வயசு தப்பா நினைக்காதீங்க. 2022 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி. ஆனா இன்னி வரைக்கும் போய் நிக்குது. கோட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்களாம். கோட்டு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த வருஷமா? ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்கப்பா. இல்லைன்னா அடுத்த வருஷமும் இதே டாபிக் எடுத்து இவரோட பேர் அடுத்த லிஸ்ட்லயும் வரும். ஸோ நண்பர்கள், இந்த லிஸ்ட்ல வெறும் 9 பேர் தான் சொல்லிக்கிறேன்ல, 10வது ஆள் கிடைக்கலப்பா. அடுத்த லிஸ்ட்ல ஒரு 10 பேர் இந்த பொறிக்கு பசங்களை பத்தி பேச போறேன்ல, அது வேணா 10 பேர் கரெக்டானுங்க. நல்ல மேட்டர்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.